அன்பு சொந்தங்களே, ஒரு சிலருக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாலே கனவாக ஓடும். கனவு ஏன் வருது தெரியுமா? அது சயின்ஸில் ஆயிரம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆள் மனசுள்ள நினைவுகள் வருது, இது வருது, அது வருது. நீங்கள் நினைவு நம்முடைய உயிராகப்பட்டது நாமெல்லாம் விழித்திருக்கும் பொழுது இந்த நெற்றி போட்டில் இருக்கும். அதனால தான் இங்கே குங்குமம் வைக்கிறது, திருநீர் அணிந்து குங்குமம் வைக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துட்டோம். அதெல்லாம் நம்ம கவலை இல்லை. இதை வச்சா என்ன, ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு குங்குமம் வைக்கிறது? அந்த உயிர் நிற்கிற இடம், அந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான், துஷ்ட சக்திகளாலும் ஏதாவது பாதிப்புகளாகத்தான் இங்கே குங்குமம் வைப்பது, திருநீர் அணிந்து. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்து மதம் ஒவ்வொன்றையும் அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு பாதுகாப்பாகவும் மருத்துவ ரீதியாகவும் இருக்கும் சொல்கிறது. அந்த உயிர் பிராணங்கிற வாயு மூலம் தான் கீழே மேலே ட்ராவல் பண்ணுது. விழித்திருக்கும் போது இங்கே இருக்கும். நம்ம தூங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி தொண்டைக்குழிக்கு ஃபஸ்ட்டு வரும். இந்த தொண்டைக்குழியில் இருக்கும்போது தான் கனவு வரும். இதுக்கு கீழே இறங்குனா நெஞ்சாங்குழிக்கு வரும்போது நல்ல தூக்கம், நல்லா தூங்குவோம், நம்ம மறந்து தூங்குவோம். இந்த தொண்டையோடு நின்றுச்சுன்னா கனவாக வந்துட்டுருக்கும். இதுதாங்க உண்மை. அப்போது இந்த கனவு ஏன் வருதுன்னா, நம்ம செய்கின்ற செயல் வினை அப்படிங்கிறது, அதாவது பாவமோ புண்ணியமோ, மனத்தால் செய்கிறோம். மனத்தால் எப்படி செய்கிறோம்? புத்தியால் செய்கிறோம். அதாவது நம்ம வார்த்தைகளால் செய்கிறோம். அடுத்தது செயலால் செய்கிறோம். இந்த மனத்தால் எப்படி செய்கிறோம்? நமக்கு பிடிச்ச ஒருத்தர் அவர் ஒரு விஷயம் செஞ்சு நல்லா வெற்றிட்டாருன்னா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருக்கணும்ப்பா, இன்னும் வளரணும்ப்பா. பிடிக்காத ஏதாவது முன்னேறிட்டான், அவனுக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, இவனுக்கு எப்படி இது வரலாம், இவன் போவையில் நல்ல கார் வாங்கிட்டானே, போவையில் இந்த கார் அடிவிட்டுறாதா, இப்படிதான் நினைக்க சொல்லும். நம்மளுடைய எதிரி கண்டா நினைக்குமா நம்ம, இவனுக்கே இந்த வசதி, இவன் இப்படி இருக்கான். இந்த மனத்தால் அவன் அப்படி போயிடணும், இவன் இப்படி போயிடணும். நமக்கு பிடிக்காதவங்களை பார்க்கும்போது மனத்தால் இவனுக்கு ஏதாவது நடந்துடாதா, அவனுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடாதா அப்படின்னு நம்ம நினைப்பு ஓடும். இதுதான் அந்த அகங்காரத்தினுடைய தன்மை. இப்படி நினைக்கிறதும் பாவமாக மாறும், நல்லது நினைச்சா புண்ணியமாக மாறும். இந்த மனத்தால் செய்யக்கூடிய வினை இருக்கல்லவா, அதை நம்ம செயலில் செய்கிறது இல்லை, வாயில் பேசுறது இல்லை. ஆனால் யாருக்கும் தெரியாது, மனத்தால் நம்ம அவனுக்கு கெடுதல் நினைக்கிறோம் அல்லவா, இல்லை நல்லது நினைக்கிறோம் அல்லவா. இந்த மனத்தால் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் கனவாக வரும். நமக்கு கெட்டது செஞ்சால் நம் வாழ்க்கையில் நமக்கு கனவுகள் அதே கெட்டது நம்ம கனவாக பயப்படுத்தும். நல்லது செய்யும் பொழுது அது நல்லதாக கனவில் சந்தோஷப்படுத்தும். அப்படிங்கிற 100க்கு 100 உண்மை. அது புரியுதுங்களா? மனத்தால் செய்யக்கூடிய வினைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் புரிஞ்சுக்குங்க.